அதிமுகவிற்கு ஒருபோதும் ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் நிலை ஏற்படாது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் நிலை ஏற்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 18/8/2025 தேதியன்று வேலூர் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தின் நடுவே ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. இதை கண்ட எடப்பாடி பழனிசாமி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆம்புலன்ஸை விட்டு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பேசிய 30 கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸ்களை இடையூறாக விட்டுள்ளனர். அடுத்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அதில் நோயாளியாக மருத்துவமனைக்கு செல்வார். இதுகுறித்து காவல்துறையில் நிர்வாகிகள் புகார் அளிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இதையடுத்து ஆம்புலன்ஸ் வந்தபோது ஓட்டுநரை அதிமுகவினர் ஆத்திரத்தில் தாக்க முயன்றனர். இது சர்ச்சையை ஏற்படுத்தி பேசுபொருளானது. இந்நிலையில்தான் இதுகுறித்து பேசியிருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவருக்கு நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், நீங்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளை நிறுத்த முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் உங்களோட கட்சியையே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றக்கூடிய நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் உங்கள் இயக்கம் ஐசியூவில் தான் அனுமதிக்கப்படும் என்று பேசியிருந்தார். தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சமீப காலமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது, அங்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி, நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் டி கீரனூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியுள்ளார். அவர், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும், ஆனால் நாவினால் சுட்டப்புண் ஆறாது, அதனால் எச்சரிப்பதாகவும், அதிமுகவிற்கு ஒருபோதும் ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் நிலை ஏற்படாது, ஆனால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் நிலை ஏற்படும் எனவும் காட்டமாக கூறியுள்ளார். பேசும்போது எதை பேச வேண்டும் என்பதை தெரிந்து பேச வேண்டும். எனது விரல்கள் ஆடவில்லை, ஆனால் சிலருக்கு பேசும்போதே விரல்கள் ஆடுகின்றன. உதயநிதி ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாக தெரிவிப்பதாகவும், உங்களின் தாத்தாவையே அசைச்சு பார்த்தவர்கள்தான் அதிமுகவினர். கருணாநிதி ஸ்டாலின் என்ற அடையாளத்தினால் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறார். உழைத்து அவர் பதவிக்கு வரவில்லை, ஆனால் அதிமுகவில் விசுவாசத்தினால் உயர்ந்த இடத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக அரசாங்கத்திற்கு மக்கள் வெண்டிலேட்டரை வைத்துள்ளார்கள் என்றும், வெண்டிலேட்டரை எடுத்தால் எப்படி உயிர் போகுமோ அதே போல ஏப்ரல் மாதத்தில் திமுகவிற்கு உயிர் போகும். சட்டமன்ற தேர்தல் 2026 திமுகவின் கதை முடிந்துவிடும் என மிக காட்டமாக விமர்சித்து பேசியுள்ளார். இது தற்போது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு திமிர் பேச்சு! இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார். அடுத்த ஆண்டு வரை அந்த வெண்டிலேட்டர் ஓடும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெண்டிலேட்டரை எடுத்தால் திமுக கட்சி அதோட க்ளோஸ்.